ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி முட்டை இல்லாமல், க்ரீம் இல்லாமல், கார்ன்ஃப்ளவர் இல்லாமல், ஹேண்ட் மிக்சர் ஒன்றுமே இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி குளுன்னு சூப்பரான சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எங்களோட ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணிங்கனாக்க அதை மறந்துடாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், அப்படி இல்லைனாக்கா மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் இன்றைக்கி இது செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ அதே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் ஜீனி எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கணும். இந்த கோதுமை மாவை வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கங்க. அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்க்கணும். எந்த பால் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த கோதுமை மாவும் இது பால் பவுடரும் நல்லா சேரணும். இப்போ நான் பால் 1 லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் பால் தான் எடுத்திருக்கேன். லோ ஃபேட் எடுக்காதீங்க, ஏன்னா ஐஸ்கிரீமுக்கு ஃபுல் ஃபேட்டு தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு டப்பா 1 லிட்ரு அப்படியே அந்த டப்பா நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாலில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் தனியாக எடுத்துக்கிறணும். அதுக்காக நான் இப்போ 1 கப் அளவுக்கு பால் எடுக்கிறேன். இதில் இப்போ பாருங்கள், 1 கப்பு எடுத்தாச்சு. அதை நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த கோதுமை மாவு, அதில் ஊற்றி கலக்கணும். நான் அதுக்கு இன்றைக்கி விஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்க்கு கூட எடுத்துக்கலாம். நான் விஸ்க்கு என்கிட்ட இருக்கிறதுனால விஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவில் கலக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலக்கணும்னா கட்டி இல்லாமல் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பாலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு அடிக்கணமான சட்டி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த சட்டி தான் அடிக்கணமாக பெருசாக இருக்குது. நான்ஸ்டிக் சட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பெருசு இல்லை. அதனால தான் இந்த சட்டி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல அந்த 1 கப்பு பால் எடுத்துகிட்டு மிச்ச பால் வச்சுருக்கோம்ல, அந்த பால் எல்லாத்தையும் அந்த சட்டியில் நம்ம சேர்த்துறணும். ஃபுல்லாக எல்லாமே ஊற்றிடுங்க. அதில் இப்போ பாருங்கள், எல்லா பாலும் நான் அந்த இதில் ஊற்றிட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹைலேயும் வைக்காதீங்க, ரொம்ப சிம்மாகவும் வச்சுக்காதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்பேச்சுலாக இருந்தால் கூட வச்சுட்டு கிண்டலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த மீடியம் ஹீட்டில் வச்சு இது கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பால் கொஞ்சம் லேசாக சூடு வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வச்சுருக்க ஜீனியை அதோடு சேர்த்துக்கணும். பால் சூடு வந்தோடனே தானே சேருங்க. அந்த ஜீனியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டுருங்க. இப்போ 10-15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அந்த பாலும் அந்த ஜீனியும் நம்மளுக்கு அப்படியே சுண்டி வரும்னு சொல்லுவாங்கள்ல, வற்றி வரணும்னு. அந்த மாதிரி அந்த பால் முக்கால் அளவாக வரணும். நம்ம 1 லிட்டர் எடுத்தோன்னா இப்போ அது 3/4 லிட்டராக கம்மியாகணும். அந்த மாதிரி கொஞ்சம் வற்றி வர்றது வரையிலும் நம்மளுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஓரத்தில் வர்றதெல்லாம் அந்த ஆடையெல்லாம் வலிச்சு விட்டுட்டு கிண்டிக்கங்க. ஆடைப்படக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு ஐஸ்கிரீமில் அந்த ஆடை வந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது. அதனால் ஓரத்தில் வர கிண்டி விட்டுக்கிட்டு வலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பால் பொங்கி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போவும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கையை எடுக்காமல் கிண்டுங்க. ஏன்னா கையை எடுத்துட்டிங்கனாக்கா அது அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த கோதுமை மாவும் பால் பவுடரும், அந்த கலவையை அந்த பாலோடு சேர்த்துக்கணும். அந்த 3/4 அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. இப்போ அதுவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தானே கலக்குங்க. ஏன்னா கெட்டி ஆயிரும், சீக்கிரமே கெட்டிப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கையை எடுக்காமல் டக்குன்னு கலக்கி விட்ருங்க வேகமாக. ஏன்னா சீக்கிரமே கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கலக்கிக்கங்க. நல்லா வேக விட்டுறணும், இல்லைன்னா அந்த கோதுமை மாவோட வாசம் வரும். இப்போ பாருங்கள், கரண்டியில் ஒட்டிக்கிட்டு வருதில்ல, இந்த அளவுக்கு அது வரணும். நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றினோன்னாக்க கரண்டியில் ஒட்டிட்டு வரணும். அதுதான் இதோட பதம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சரியாக வேக விடலைன்னா கோதுமை மாவு வாசம் வரும், அதை பார்த்துக்கங்க. இப்போ அதை நல்லா ஆற விட்டுறணும். அந்த கலவையை ஆற வச்சதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், நல்ல பெரிய ஜாராக.
இந்த ஜாரில் வந்து அந்த நம்ம ஆற வச்சுருந்த அந்த கலவையை வந்து இப்போ போட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் சேர்க்க வேண்டியது கொக்கோ பவுட்ரு நான் சேர்க்க போகிறேன். ஹெர்ஷீஸுங்கிற கொக்கோ பவுட்ரு. இது வந்து சேர்த்தோன்னாக்கா நமக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அந்த ஐஸ்கிரீம் வரும். அது வந்து 1/3 அந்த கப் அளவில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் சிரப்பும் சேர்க்குறேன். ஹெர்ஷீஸ் தான், அதுவும் சேர்க்குறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். இது சேர்க்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் இது வந்து சேர்த்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். இதே இது உங்களுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணாம், வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாக்லேட் பவுட்ரு, சாக்லேட் சிரப்புக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா அதுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீமு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதோட லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தெரியாதவங்களுக்கு. அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் மிக்சியில் போட்டு. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சுனாக்கா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த நம்ம அரைச்சோல்ல அந்த ஐஸ்கிரீம் இதுவை வந்து மிக்ஸை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. மூடிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இப்போ இதை வந்து 1லேருந்து 2 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்துகிட்டு வந்துடணும். கீழே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வைக்கணும். அதை பார்த்துக்கங்க, மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக கெட்டியாக இருக்குது. இப்போ அந்த ஜாரை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு எந்த விதமான தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கங்க. அந்த மிக்சரை வந்து திரும்ப அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், திரும்ப அரைச்சிட்டு வந்துட்டேன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள். நான் அந்த மாதிரி ஒரு பழைய சாக்லேட்டு ஐஸ்கிரீம் டப்பா வச்சுருக்கேன். அதில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். நம்ம வந்து 1 லிட்ரு பால் எடுத்தோன்னாக்கா 1 லிட்ரு ஐஸ்கிரீம் டப்பாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு நம்ம எடுத்தது அளவு. இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதுவே நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. நல்ல ஏர்டைட் டப்பாவாக இருந்தால் தான், கண்டெய்னர் டப்பாவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமு. இல்லைனாக்கா ஒரு மாதிரி இதுவாகிடும், ஐஸ் கட்டியாக வரும். அதை பார்த்துக்கங்க. இப்போ இதை வந்து 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா கூடுதலாகவும் இருக்கலாம். இப்போ நான் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் வந்து நான் வந்து மாற்றிட்டேன், எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே. அது மேலே வந்து கொஞ்சம் அழகுக்காக சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சம் ஊற்றுறேன், டெக்கரேட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. இனிமேல் நம்ம எதையுமே கடையில் போய் வாங்க தேவையே இல்லை. நம்ம வீட்டிலே நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் இது கோதுமை மாவு வச்சு செய்கிறதுனால இந்த மாதிரி லாக்டவுன் நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரியே இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சோன்னு ஒரு பெருமையும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.